ஒளிவட்டமான அழகான காடு. குரங்குகள் கிளைகளில் ஊஞ்சலடிக்கின்றன. பறவைகள் கூவுகின்றன. ஒரு மரக்குச்சியில் மங்கிலேண்டுக்கு வரவேற்கிறோம் என்று எழுதப்பட்ட பலகை, அதை சுற்றி கொடிய செடிகள். சூரிய ஒளி மின்னுகிறது. மிண்டு என்ற மிஸ்சிவஸ் மங்கி ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து சுவையான மாங்காயை சாப்பிடுகிறான். பக்கத்தில் மாங்காய்கள் தேக்கப்பட்டிருக்கின்றன. அவன் முகத்தில் சந்தோஷம், வாயிலிருந்து சாறு தொங்குகிறது. மிண்டு ஒரு வெறும் மாங்காய் கொட்டையின் கீழ் நின்று அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். அவன் கையில் ஒரு காலி மாங்காய் தோல். அவன் தலை கிழித்து பரபரப்புடன் நிற்கிறான். பழமையான ஞானி, யானையான கரி, சிறிய கீன்ஹி கெஸ்லுக் மற்றும் இலை கிரீடம் அணிந்து வருகிறாள். மிண்டு அவளிடம் கவலையுடன் பேசுகிறான். பின்னணியில் மற்ற வனவிலங்குகள் நிம்மதியுடன் பார்த்துக் கொள்கின்றன. சிக்கி என்ற புத்திசாலி முயல் ஒரு பெருக்கு போக்கை சோதிக்கிறது. அவள் டைடெக்டிவ், புலனாய்வாளர், தொப்பி அணிந்து பெருக்கு பாதையை பின்தொடர்கிறாள். மிண்டு மற்றும் கரி அசவண்டையாக பின் செல்கின்றனர். ஒரு அழகான காட்டுப்புனல், அதில் மாங்காய் தோள்கள் மிதந்து கொள்கின்றன. சிக்கி வாளால் பாதையை சுட்டுகிறாள். மிண்டு அதிர்ச்சியுடன் காண்கிறான். ஒரு சோம்பேறி முதலை கோலு நதிக்கரையில் ஒரு மரத்தின் கீழ் உறங்குகிறான். அவனது வாயில் பாதி மாங்காய் இருக்கிறது. சுற்றிலும் தோள்கள் சிதறி உள்ளன. மிண்டு மற்றும் நண்பர்கள் அவனை பிடிக்கின்றனர். சிரிப்பான முகபாவனைகள் அனைவரிடமும். முதலெழுந்த காட்டுப்பகுதியில் அனைத்து விலங்குகளும் கூடுகின்றனர். கரி யானை இலையால் செய்யப்பட்ட சுருளுடன் நீதிபதியாக நிற்கிறாள். கோலு தலை குனிந்து கொள்கிறான். சிக்கி வாழைப்பழ கடிதத்திலிருந்து குற்றச்சாட்டுகளை வாசிக்கிறாள். கோலு முதலை ஒரு சிறிய கோடாரியால் மாங்காய் மரக்கன்றுகளை நடுகிறான். மிண்டு தண்ணீர் ஊற்றுகிறான். சிக்கி எதிர்கால மாங்காய் மரம் என்ற சின்னங்களை வைக்கிறாள். மற்ற விலங்குகள் சந்தோஷமாக கைகூட்டுகின்றன. மங்கிகள், யானைகள், முயல்கள், கோலுவும் கூட மாங்காய் மரங்களின் கீழ் ஆடுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு மாங்காயை கொண்டிருக்கின்றனர். மேலே பகிர்ந்தால் மகிழ்ச்சி என்று ஒரு கொடி. முழு காடும் புன்னகையுடன் இருக்கிறது. Please like and subscribe.